வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? தலத்தில் அம்மன் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கு சதாசிவ பிரம்மேந்திரரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. பசுமையான வயல்களுக்கு மத்தியில் புன்னைநல்லூர் கோவில் அமைந்துள்ளது. கண்ணை கவரும் மராத்திய மன்னர்களது நிறைந்த வெளி மண்டபம் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் காணப்படுகிறது. சரபோஜி மன்னர் தஞ்சையை ஆண்ட காலத்தில் மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், கோபுரம் மற்றும் இரண்டாவது பெரிய சுற்றுச்சுவர் கட்டி பெரும் திருப்பணி செய்யப்பட்டது. இக்கோவிலின் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், காத்தவராயன், மதுரை வீரன், பேச்சியம்மன், ஐயனார் சன்னதிகள் உள்ளன. இத்திருக்கோவில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தைச் சேர்ந்த 88 திருக்கோவிலில் இதுவும் ஒன்றாகும். புகழ்பெற்ற பிரார்த்தனை தலமான இக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும் எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவது வழக்கம். ஆடி மாதம் நடைபெறுகிற முத்துப்பல்லக்கு திருவிழாதான் திருக்கோவிலின் மிகப்பெரிய திருவிழா. முத்துப்பல்லக்கு உருவாவதே பெரிய கலை. தஞ்சாவூர் கீழவாசல் அழகர்சாமி தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பல்லக்கை உருவாக்கி தருகின்றனர். இதனை உருவாக்கிட அவர்களுக்கு 7-8 தினங்கள் ஆகின்றன. முழுமையான முத்துப்பல்லக்கின் நீளம் 35 அடி, அகலம் 12 அடி, உயரம் 55 அடி. இந்த நீல அகல உயர பிரம்மாண்டம்தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் முத்துப்பல்லக்கினை நேரில் காண அனைவரையும் ஈர்க்கிறது. 4 சர்க்கரை பட்டறை மீதாக இருபுறமும் 40 அடி நீள ஒரே ஒரு மரவாரினை கட்டுகிறார்கள். அதன் மீதுதான் முத்துப்பல்லக்கு முழு வடிவம் பெறுகிறது. முன்பாக பல்லக்கை வடிவமைக்கும் 20 கலைஞர்களும் மூங்கில் பிளாச்சுகளை அளவுகளுக்கு ஏற்றாற்போல் வெட்டி அலங்கார வடிவங்களை உருவாக்குகின்றனர். அதன் மீது ஜிகனாக்களை வெட்டி ஒட்டுகின்றனர். ஜொலிக்கும் முத்துக்களை பதிக்கின்றனர். கீழே கைவேலைகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் அவற்றை அந்த பட்டறை மீது ஏற்றி ஆங்காங்கே கட்டி ஒட்டி மிக பிரம்மாண்டமான முத்துப்பல்லக்கினை உருவாக்கி விடுகின்றனர். அதன் பிறகு முத்துப்பல்லக்கு மின்விளக்கு அலங்காரங்கள் பொருத்தப்படுகின்றன. பூச்சரங்கள் மற்றும் பூமாலைகள் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கு மிகுந்த பேரழகுடன் தோற்றமளிக்கிறது. மூலஸ்தான மாரியம்மன் புற்று மண்ணால் உருவானது என்பது ஒரு தனி சிறப்பாகும். மூலவர் அம்மன் புற்று மண்ணால் ஆனதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவது இல்லை. தைலக்காப்பு மற்றும் சாற்றப்படுகிறது. விஷ்ணு துர்க்கைக்கும் அம்பாள் உற்சவ மூர்த்திக்கும் நித்தியப்படி அபிஷேகம் நடைபெறுகிறது. அம்பாளுக்கு 5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறும். அச்சமயம் ஒரு மண்டலம் அம்பாளை ஒரு வெண்திரையில் வரைந்து ஆவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும். அப்போது மூலஸ்தான அம்பாளுக்கு 48 நாட்களிலும் தினமும் இருவேளை சாம்பிராணி, தைலம், புனுகு, அரகஜா, ஜவ்வாது ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறும். தைலாபிஷேக நேரத்தில் அம்பாளின் தைலக்காப்பின் போது உக்கிரம் அதிகமாகும். அதை தவிர்க்க அம்பாளுக்கு தயிர் பல்லயம், இளநீர் வைத்து நெய்வேத்தியம் நடைபெறும். சுமார் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாள் அம்பாள். அம்மை நோய் 2 அல்லது 3 தினங்களிலேயே இத்தலத்தில் வழிபடுவோருக்கு குணமாகி விடுகிறது. அம்மன் சன்னதிக்கு அருகில் உள்ள தொட்டி உள் தொட்டி என்றும், பிரகாரத்தை சுற்றி உள்ள தொட்டி வெளி தொட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. அம்மை நோய் கண்டவர்கள் இந்த 2 தொட்டிகளிலும் குடங்குடமாக தண்ணீர் ஊற்றுகின்றனர். இவ்வாறு செய்வதால் அம்பாளின் உஷ்ணம் தணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கோடை நாட்களில் அம்பாளுக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வை வியர்த்து தானாக மாறிவிடும் பழக்கம் தற்போது வரை உள்ளது. இதன் காரணமாகவே அன்னையை முத்துமாரி என்று அழைக்கின்றனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு வைசூரி பார்க்கும் சமயத்தில் அம்மனுக்கு பிரார்த்தனை செய்து உள் தொட்டி வெளி தொட்டிகளில் நீர் நிரப்பினால் விரைவில் எவ்வித சிரமமும் இன்றி குணமடைந்து வருவது இன்று வரை கண்கூடாக உள்ளது. இங்கு உட்பிரகாரத்தில் எழுந்தள்ளியிருக்கும் பாடகச்சேரி தவத்திரு ராமலிங்க சுவாமிகள் பைரவ உபாசகராக இருந்து குறைவிலா அன்னதானம் செய்ததுடன் தனது சித்தியினால் அனைவருக்கும் திருநீர் அளித்து வந்து தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கிறார். கடவுள் வாகனங்களில் இயற்கை வடிவமான வாகனங்கள், பறவைகள், விலங்குகள், ஊர்வன வாகனங்கள், கலப்பு வடிவ வாகனங்கள்,
பூத கிண்ணற வாகனங்கள், அபூர்வ வகை வாகனங்கள், கூட்டு வாகனங்கள் என பல வாகனங்கள் இங்கு உள்ளன. இவையல்லாது இறைவனும் இரவியும் பல்லக்கில் பவனி வருவது என்பது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. இதர வாகனங்களை காட்டிலும் இறைவனோ இரவியோ பல்லக்கில் பவனி வருகையில் அதிக அளவிலான அலங்காரங்களும் ஜொலிக்கும் மின்விளக்கு அலங்காரங்களும் பல்லக்கு வாகனத்தின் தனி சிறப்பு. கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கீர்த்தி சோழன் என்னும் அரசர் இவ்வம்பிகையின் அருளால் ஒரு ஆண்மகனை பெற்று அதற்கு தேவசோழன் என்னும் பெயரை சூட்டி அவன் பல ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா 1680 திருத்தல யாத்திரை செய்யுங்கால் கண்ணபுரம் என்னும் சமயபுரத்தில் தங்கி வழிபாடு செய்தார். அன்றிரவு அம்பிகை அரசனின் கனவில் தோன்றி தஞ்சைக்கு கிழக்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புன்னைக்காட்டில் புற்று உருவாய் உள்ள தன்னை வந்து சேவிக்கும்படி கூறவே அவ்வரசன் தலைநகராகிய தஞ்சைக்கு வந்து புன்னைக்காட்டிற்கு வழியமைத்து அம்பிகை இருப்பிடத்தை கண்டு சிறிய கூரை அமைத்து புன்னை நல்லூர் என்று பெயரிட்டு அக்கிராமத்தையும் ஆலயத்திற்கு வழங்கினார். 1728 1735 தஞ்சையை ஆண்ட துளசா ராஜாவின் புதல்வி வைசூரியால் கண் பாதிக்கப்பட்டு இந்த அம்பிகையை வழிபட்டு குணமானாள். அம்பிகையின் அருளை எண்ணி அவ்வரசன் அம்பிகைக்கு சிறிய கோவிலாக கட்டினார். காலப்போக்கில் இது இவ்வளவு கோவிலாக மாறியது என்று வரலாறு கூறுகிறது. தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள் தஞ்சையை சுற்றி 8 திக்கிலும் அஷ்டசக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்தனர். தஞ்சைக்கு கிழக்காக அமையப்பெற்ற காவல் தெய்வமே புன்னை நல்லூர் மாரியம்மன் என்று சோழ சம்பு எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜாவால் இக்கோவில் உருவாக்கப்பட்ட போது இப்பகுதி புன்னை வனக்காடாக இருந்துள்ளது. மேலும் சிவபெருமானை வழிபட கோவிலில் இருந்து சற்று தொலைவில் கைலாசநாதர் கோவிலையும் கட்டினார் மகாராஜா. இக்கோவிலின் மூலவர் முத்துமாரியம்மன். தலவிருச்சம் வேம்பு மரம். தீர்த்தம் வெள்ளக்குளம். புராண பெயர் புன்னை வனம். இப்போது இருக்கும் பெயர் புன்னை நல்லூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் திங்கள் முதல் சனி வரை காலை 5:30 முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிறு மட்டும் காலை 4:30 முதல் இரவு 10 மணி வரை இக்கோவில் தொடர்ந்து திறந்திருக்கும். இக்கோவில் தஞ்சை நகரில் இருந்து கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்கிறது. தஞ்சையில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளதால் கோவிலுக்கு செல்வது மிக எளிது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.